பந்தம் இருந்துவிட்டால் பாபா விடமாட்டார் என்ற உண்மை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? தன்னுடைய பக்தர்கள் ஆன்மீக சாதனையை தைரியமாக செய்து ஈடேற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய லௌகீகமான தேவைகள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் அளிப்பதாக வாக்கினை பாபா அளித்திருக்கிறார். நீங்கள் சச்சரிதத்தை ஊன்றி படித்தால் தாஷ்கன் மகராஜ், நானா, ஷாமா, ரேகே என்று யாரை எடுத்தாலும் அவர்களுடைய அனைத்து நலன்களையும் பாபா கவனித்து வந்ததையும் அவர்கள் முழு ஈடுபாட்டுடன் பாபாவுடனேயே இருந்ததையும் அறிவின்றீர்கள். சிலருக்கு பாபா கடவுள் என்ற நம்பிக்கை ஏற்படும், சிலருக்கு அந்த எண்ணம் வராது. உதாரணத்திற்கு தாஷ்கனுக்கு பாபா பல பல அற்புதங்களை செய்தார். தாமே விஷ்ணு என அவர் உறுதிப்படுத்தினார். தனது கட்டை விரலில் இருந்து கங்கையை வரவழைத்து காட்டினார். பல பிரச்சனைகளிலிருந்து தாஷ்கனுவை காப்பாற்றினார். அப்படி இருந்தும் பாபா தனது காலத்தில் வாழும் உயர்ந்த மகான் என்றுதான் நம்பினாரே தவிர அவர் கடவுள் என்ற எண்ணம் கொண்டிருக்கவில்லை. அவ்வாறே ரேகே என்ற இளைஞர் ஒருவர் பாபாவிடம் வந்தார். பிற்காலத்தில் நீதிபதியாக உயர்ந்தவர் அவர். இளம் வயதில் அம்பாளின் உபாசகராக இருந்தவர். பிறகு அந்த பக்தியை நாராயண பக்தியாக மாறியது. இடைவிடாமல் தியானம், பிரார்த்தனை என செய்து வந்த அந்த இளைஞனுக்கு நாராயணர் ஒரு தரிசனம் தந்தார். விஷ்ணுவும் அவருடன் சாயிபாபாவும் இருக்க, விஷ்ணு தன் பக்தரான ரேகேவிடம், இதோ இவர் உன்னைச் சேர்ந்த சாயிபாபா, இவரை நாடுவாயாக என்று கூறி மறைந்து போனார். தியானத்தில் இருந்தபடியே ஷீரடிக்கு ரேகே வந்து பாபாவை தரிசித்ததாக கூறுகிறார். அவர் உடலோடு வரவில்லை, மனதால் வந்து பாபாவை தரிசித்தார். இந்த காட்சிகள் உண்மைதானா என்பதை சோதிக்க ஆர்வம் கொண்டு சட்டக்கல்லூரி படிக்கும்போது ஷீரடிக்கு வந்தார். சாயிபாபாவை தரிசனம் செய்து அவரது பாதங்களின் மீது தன் தலையை வைத்தார். உடனே பாபா, ஒரு மனிதனை வணங்குவது சரியா என கடிந்து கொண்டார். இந்த கேள்வி ஆதி காலம் முதல் இந்த காலம் வரை மக்கள் மனதில் இருந்து வருகிறது. ஆனால் அவதார புருஷர்கள், மகான்கள் எல்லாம் மனிதர்களாக பிறந்தே அந்த நிலைக்கு உயர்ந்தார்கள். எனவே அவர்களின் பாதங்களை பணிவது பாவமாக பார்க்கப்படவில்லை. ரேகேவுக்கும் அப்படித்தான் தோன்றியது. பாபா தனது குருவானால் தன்னை எதற்காக கடிந்து கொள்கிறார் என நினைத்தார். பாபாவை அணுகி இதற்கு தெளிவு பெற தீர்மானித்து கொண்டார். பக்தர்களை கலைந்து சென்ற பிறகு யாருமே பாபாவை அணுக முடியாது என நிர்ணயித்திருந்த மதிய உணவு வேளைக்கு பிறகு தனிமையில் இருந்த பாபாவை ரேகே தைரியமாக போய் சந்தித்தார். இப்பொழுது மீண்டும் கீழே விழுந்து வணங்கி எழுந்தார். அவரை அழைத்து, நீ என் குழந்தை என அன்புடன் தழுவினார் பாபா. ரேகே மூலமாகத்தான் சாயி நாம கீர்த்தனம் எங்கும் பரவியது. ராதாகிருஷ்ண மாயியும் நம் ரேகேவும் தான் முதன்முதலாக சாயி நாமத்தை ஜபம் செய்த பக்தர்கள். அவரிடம் ஜபம் செய்தது பற்றி விசாரித்து ஒப்புதல் அளித்தார் பாபா. அதிலிருந்துதான் நாம் சாயி நாமத்தை ஜபித்து வருகிறோம். ரேகேவுக்கு பாபாவை ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் பாபாவோ, அந்த பெட்டிக்குள் என்னை அடைத்துவிட முடியாது, உன் இதயத்தில் அமர்த்தி கொண்டு அங்கே என்னை பார் என்றார். எல்லோருக்கும் பாபாவுக்கு மாலைகள் வாங்கி வந்தனர். ரேகே வாங்கி வரவில்லை. இதை நினைத்து அவர் வருத்தப்பட்டார். அவருடைய உள்ளத்தை படித்த பாபா, இதற்காகவா நீ வருந்துகிறாய்? எல்லா மாலைகளும் உனதே என்று கூறியபடி அவர் கழுத்தில் மாலைகளை போட்டுவிட்டார். ஒரு முறை பக்தர்கள் அமர்ந்திருக்கும் போது ரேகேவை காட்டி, இவன் யார், எங்கிருக்கிறான் என கேட்டார் பாபா. இந்தூரில் இருக்கிறார் என மற்றவர்கள் பதில் கூறிய போது, இல்லை, இவன் இங்கேதான் இருக்கிறான் என தன் இதயத்தை காட்டி கூறினார் பாபா. எப்போதும் இவன் என்னோடு இருக்கிறான், நான் அவனோடு தான் இருக்கிறேன் என்று கூறினார். இன்னொரு சமயம் ரேகே ஷீரடிக்கு வந்தபோது அவரை தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு, என் செல்ல குழந்தையே, உனக்கு என்ன வேண்டும் கேள், எனது பெட்டகத்தின் சாவி உன்னிடம் இருக்கிறது, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு கேள், இல்லாவிட்டால் வேறு எதை வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். ரேகே அமைதியாக இருந்தார். பாபாவோ விடவில்லை. ஏன் அமைதியாக இருக்கிறாய், கேள், என் பேச்சில் உனக்கு நம்பிக்கையே கிடையாதா என கேட்டார். என்னுடைய இந்த பிறவியிலோ இனி பிறக்கவிருக்கும் பிறவிகளிலோ நீங்கள் என்னை பிரியக்கூடாது, என்னுடனேயே இருக்க வேண்டும். வரும் பிறவிகளிலும் நான் உங்கள் செல்ல குழந்தையாகவே இருக்க வேண்டும். எனது இந்த வேண்டுதலை ஏற்று அருள் புரிய வேண்டும் என ரேகே கேட்டார். மகனே, அதனால்தான் உன்னை எனது செல்ல குழந்தையாக ஏற்றுக்கொண்டுள்ளேன். நீ எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் உனது உள்ளும் புறமும் உன்னை விட்டு நீங்காமல் இருப்பேன் என வாக்களித்தார். எனவே சாய் பக்தர்களே, இதை கேட்கின்ற எனது குழந்தைகளே, ஒரு இரகசியத்தை இப்பொழுது கூறுகின்றேன். நீங்கள் வேறு யாரும் இல்லை,
நீங்கள்தான் ரேகே. இதோ இப்பொழுதுதான் இந்த உண்மை உங்களுக்கே புரிய வருகிறது. எதை வைத்துக்கொண்டு கூறுகிறீர்கள் என என்னிடம் நீ கேட்கலாம். நீ அவரது செல்லப்பிள்ளையாக இருப்பதால் தானே அவர் உனது உள்ளும் புறமும் நிறைந்தவராக, உன்னை விட்டு எங்கும் அகலாதவராக இருக்கிறார். நீ கேட்கும் யாவும் உனக்கு கிடைக்க அருள் புரிகின்றார். இதை மறக்காமல், பாபா, நான் உங்களின் செல்லப்பிள்ளை, என்னை மறக்காமல் தாங்கள் என்னுடன் இணைந்து இருங்கள் என வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படியே நடக்கும். ஓம் சாய்ராம்.